Hi friends, welcome to CBC class 12th max exercise number 7.8 question number 4 கான solution நீங்க பாருங்க. Solution. What இது பாக்க integration of sin x மா இருக்கு. Recall பண்ணிக்கோங்க. What is integration of sin x formula? Sin na minus cos. Differentiation தான் plus cos. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே லிமிட்ஸ் இருக்கனால ப்ளஸ் சி போட வேண்டாம். ஓகே, ஸோ இது பார்க்க சைன் எக்ஸ் மாதிரியே இருக்கா? சைன் எக்ஸ் இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் 2x இருக்குது, அது அப்புறம் மாற்றலாம். சைன் எக்ஸ் மாதிரி இருக்கா? அப்போ அதை அப்படியே காஸ் மைனஸ் காஸ் 2x ஆகிட்டேன். ஓகேங்களா, இந்த லிமிட்டை போட்டுட்டேன் 0 to π/4 மைனஸ் வெளியே தள்ளி விட்டுறலாம். ஓகே, இப்போது எக்ஸு தான் இருக்கணும் ஃபார்முலா படி. எக்ஸுங்கிற பிளேஸில் எவன் இருக்கிறான் இங்கே? 2x. அப்போ அந்த 2x தனியாக தூக்கிட்டு வரணும், அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, இவரை டிவைடில் போட்டுக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைடில் போட்டுக்கோங்க. நம்மளாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சார் இது 2 அடிக்கலாமா? அப்போல்லாம் அடிக்கூடாதுப்பா, தப்பி தவறி கூட அடிச்சிடாதீங்க. இது இவனுக்குள்ளே இருக்கிறான், இவன் வெளியே தனியாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 30 டிகிரின்னு இருக்குது, கீழே ஒரு 3 இருந்தால் 3 அடிச்சுட்டு சைன் 0 டிகிரின்னு போட்டுருவீங்களா? அந்த மாதிரி தான் இது நீங்கள் பண்ணுறது. ஓகே, அடிக்கக்கூடாது. ஓகே, இது தப்பு 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 தப்பு. இந்த 2வை வெளியே எடுத்துக்கலாம். -1/2. ஃபஸ்ட் இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க. காஸ் 2 into எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் போட்டேன், மைனஸ் காஸ் 2 into எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் போட்டேன். -1/2 வெளியே இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணிட்டா 2 ஆகிடும். ஸோ காஸ் π/2னா 90 டிகிரி, மைனஸ் காஸ் 2 into 0னா 0. காஸ் 90 வேல்யூ என்னப்பா? காஸ் 90 எவ்வளோ டிகிரி படிச்சிருக்கோம்? டக்குன்னு சொல்கிறீங்க 0. காஸ் 0 வேல்யூ 1. ஸோ -1/2, 0 - 1 -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2. அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா, 2 மினிட்ஸில் மேகி தான் செய்ய முடியும், அதுக்குள்ளே நம்ம சம்மே முடிச்சிட்டோம். எப்படி சூப்பரா? நெக்ஸ்ட் முன்னாடி பாய். நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸுங்கிற பிளேஸில் வேறு யாராவது எக்ஸு பிளேஸில் வேறு யாராவது இருந்தால் இவனை தனியாக தூக்கிட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவனை டிவைடில் போட்டுடணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? டாடா பாய்.